விரிசல் ஏற்பட்ட சென்னை அண்ணா சாலையில் நிலவும் தற்போது நிலை குறித்த செய்திகளை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் ஜெமினி மேம்பாலம் அருகே காத்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சென்னை அண்ணா சாலையில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக ஜெமினி மேம்பாலத்தில் என்ன மாதிரியான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு அமெரிக்க தூதரத்துக்கு எதிரே கிட்டத்தட்ட 17 அடி அளவுல நேற்று முன்தினம் ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதன் காரணமாக இதனால ஒரு பேருந்து மற்றும் ஒரு கார் இந்த விபத்துல மாட்டிக்கிட்டு, இதன் பிறகு அந்த பள்ளத்தை மிகப்பெரிய அளவுல புதிய தொழில்நுட்பங்கள் கொண்டும் உடனடியாக சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு மேலாக போராடிய பின்னர் அந்த பணி நிறைவடைந்தது. இந்நிலையில இன்று மீண்டும் கிட்டத்தட்ட 9:15 மணி அளவில் மீண்டும் அந்த மேலாக போராடிய பின்னர் அந்த பணி நிறைவடைந்தது. இந்நிலையில இன்று மீண்டும் கிட்டத்தட்ட 9:15 மணி அளவில் மீண்டும் அந்த பள்ளம் ஏற்கனவே ஏற்பட்ட இடத்துல ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உடனடியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அப்பகுதியிலிருந்து போக்குவரத்துகள் அதாவது வாகனங்கள் ஒவ்வொரு சாலை வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறன. குறிப்பாக பார்த்தோம்னா சைதாப்பேட்டைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முழுவதுமாக நிறுத்தப்பட்டு கத்தீட்ரல் ரோடு வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. காரணம், தற்போது அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய நேரம் என்பதாலும் இது பீக் கவர் அப்படின்னு சொல்ற டைம்னால சைதாப்பேட்டை, தாம்பரம், கிண்டி போன்ற பகுதிகளில் இருந்துகிட்டு பாரிஸ், பாரிமுனை மற்றும் சென்ட்ரல் ரயில்வே நிலையங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இவ்வழியாக பயணிப்பார்கள். இந்த சமயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பீக் கவர்ஸ் என்பதனால மிகப்பெரிய அளவில் டிராஃபிக் ஏற்பட்டிருக்குன்னு நாம் சொல்லலாம். அதை நாம கண்கூடா பார்க்க முடிகிறது. நம்ம நின்றுகிட்டு இருக்கிற இந்த ஜெமினி மேம்பாலத்தில் இருந்துகிட்டு கிட்டத்தட்ட 4 வழியாக சாலைகள் பிரிக்கின்றன. நுங்கம்பாக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும், வள்ளூர் கோட்டம் செல்ல வேண்டும் என்றாலும், மெரினா கடற்கரை நோக்கி செல்ல வேண்டிய அனைத்து சாலைகளும் இந்த இடத்திலிருந்து பிரிக்கின்றன. இவ்விடத்துல ஒரு முக்கிய சந்திப்பு காரணமாக இந்த இடத்துல தற்போது மிகப்பெரிய அளவில் டிராஃபிக் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ஜெமினி மேம்பாலத்துக்கு மேலே ஒவ்வொரு வாகனங்களும் ஊர்ந்த வண்ணம் தான் சென்று கொண்டிருக்கின்றன. பலருக்கு காரணம் தெரியவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இது என்ன நடந்தது, ஏற்கனவே இவர் சரி செய்து விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கூறும் கருத்தை தான் கேட்க முடிகிறது. சிலர் தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் வளர்ந்த இந்த நாட்டில் தற்போது இதை சரி செய்வதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லையா என்று ஒரு கோபத்தோடும் அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த சமயத்தில், அதாவது ஒரு போக்குவரத்து நெரிசலான இந்த சமயத்தில் பார்த்தோம்னா இது போன்ற ஒரு விரிசல் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு அவங்கள சொல்லலாம். அலுவலகங்களுக்கு குறித்த நேரத்தில் செல்ல முடியாதால் அவர்கள் சற்று டென்ஷனான இடத்திலே இருக்கும் முகத்தோடு இருப்பதை நாம் காண முடிகிறது. மேலும் வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருப்பதன் காரணமாக வெயிலின் இந்த கொடுமையை தாக்குப்பிடிக்க முடியாமலும் பலர் நின்று அதன் அவர்களுடைய புலம்பலை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ஜெமினி மேம்பாலத்தில் பார்த்தோம்னா வாகனங்கள் சாரையாக ஊர்ந்த வண்ணமே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இப்பகுதியிலிருந்து பிரிந்து நுங்கம்பாக்கம் செல்ல வேண்டும் என்றும் அந்த சாலையிலும் முக்கிய இந்த போக்குவரத்து சிக்னலில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அதற்கான டைவர்ஷன் கொடுக்கப்பட்டு வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்வதையும் காண முடிகிறது. அனிதா. டார்வின், சென்னை அண்ணா சாலையில் அடுத்தடுத்து பாதிப்புகள் ஏற்படுவது குறித்து மெட்ரோ அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் என்ன மாதிரியான விளக்கத்தை சொல்றாங்க? அதாவது ஏற்கனவே இது போன்ற பள்ளங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 5 முறை நடந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் சிந்தாதிரிப்பேட்டை அருகே ஒரு சமயம் அதாவது கட்டியிருந்த வீடானது கீழிறங்கியது. அதை பிறகு மெட்ரோ அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த வீடை சரி செய்து கொடுத்தார்கள். அப்பகுதியில் இருக்கிற மண், அதாவது இந்த சுரங்க பணிகள் நடந்து கொண்டிருப்பதால் அதில் இருக்கிற மண் லெகுவாக இருப்பதன் காரணமாக இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்ற ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு எதிரே மிகப்பெரிய அளவில் ஒரு பள்ளம் ஏற்பட்டு அதையும் சரி செய்தார்கள். தற்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய அளவில் 17 அடி அளவிற்கு ஒரு பள்ளம் ஏற்பட்டு அதில் ஒரு பஸ் மற்றும் ஒரு கார் சிக்கியிருந்தது. இதை மீட்டெடுத்த பின்னர் அதை கிட்டத்தட்ட அந்த பணியை செய்வதற்கு 12 மணி நேரத்தில் 4 மணி நேரத்துக்கு மேலாக எடுத்துக்கொண்டார்கள் என சொல்லலாம். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு இது போன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறார்கள். ஆனால் சில இடத்தில் மண் லெகுவாக இருப்பதன் காரணமாக கீழே அந்த மெஷின் அதாவது அந்த சுரங்கப்பாதையை அமைக்கும் மெஷின் சென்று வரும் பாதையில் லெகுவாக இருப்பதன் காரணமாக இடிந்து கீழே வருகிறது. இதை சரி செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இது போன்ற விபத்துகள் நடந்த உடனே அப்பகுதியை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இந்த சாலைகளை சரி செய்வதற்கு
செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடுவார்கள். இது முழுக்க முழுக்க மெட்ரோ அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால அனைத்து தொழில்நுட்பங்களையும் அவர்கள் தான் பயன்படுத்தி முழு அளவில் வந்துட்டு இந்த பள்ளங்களை சரி செய்வதற்கும் இது போன்று மேலும் ஏற்படாத வண்ணம் எவ்வாறு முன்கூட்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்கள்தான் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வைத்து ஆராய்ந்து இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற சம்பவங்கள் அரிதான விஷயம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பிற்காலத்தில் இது போன்று நடக்காமல் இருப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அனிதா, தகவல்களுக்கு நன்றி டார்வின்.